இன்னைக்கு திங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாகுவார் XF வண்டி வந்து இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜாகுவார் XFR கன்வர்ஷனா பண்ணணும் தான் வந்திருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு திங்கர். இன்னைக்கு திங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாகுவார் XF வண்டி வந்து இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜாகுவார் XFR கன்வர்ஷனா பண்ணணும் தான் வந்திருக்கு எங்களுக்கு. இதுல வந்து கஸ்டமர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுங்க, பட் ஆனால் ரொம்ப டிஃபரன்ஸா கூடாது, ஆபிஸா தெரியக்கூடாது, ரொம்ப வந்து வண்டியோட ஓய் கலர் மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே சார் பண்ணலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்திருக்கோம். இது இல்லாம இதுல வந்து கிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் மாறும், பம்பர் கிரில்ஸ் எல்லாமே மாறிடும், உள்ள வீல் எல்லாம் மாறிடும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்யூசர் மாறிடும். ஸோ இதெல்லாம் வண்டியில மாறுது. கலர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் கிரேக்கா வச்சிருந்தாரு, அதுக்கடுத்து ப்ரூக்லின் கிரே மெட்டாலிக் கவர் யூஸ் பண்ணிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா BMW வந்த கலர். அவங்களோட வண்டியில இப்போ லேட்டஸ்டா வந்து நிறைய வண்டி வந்துட்டு இருக்கு, புது வண்டிங்கள்லாம் அந்த கலர்ல. ஸோ அந்த கலர் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ப்ளஸ் வந்து அலாயில் மாத்தல. நிறைய பேர் கேட்பீங்க அது எல்லா குரோமையும் மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு. குரோம் நான் பண்ணல. கஸ்டமர் சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து பார்க்கறதுக்கு வண்டி கிளாஸா இருக்கணும், எதுவும் குரோம் சண்டி குரோம் பண்ணாதீங்க, அப்படியே போடுங்க அந்த. ஃபுல் வீடியோ பாருங்க எப்படி ஒர்க் பண்றோம் என்ன பண்றோம்ன்றத. பம்பர் பாருங்க, பம்பருக்கும் பாருங்க, எல்லாத்துக்குமே தனித்தனியாக சீல் பண்ணி பார்ட் நம்பரோட அனுப்பிச்சிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஓயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95% சொல்லுங்க, 95-100% சொல்லலாம். நீங்க பாருங்க இந்த அளவுக்கு பம்பர் ஃபிளெக்சிபிளா இருக்கு. ப்ளஸ் வந்து பம்பர் வந்து இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் அந்த மாதிரி சீக்கிரம் உடையாம இருக்கும். எஜஸ்ட்லாம் நீங்க ரொம்ப ரிஜெக்டா இருக்கும் போது வண்டி அடிப்படா டப்புன்னு உடஞ்சிரும். இது நல்லா தாங்க இருக்கு. ஸோ ஓவரால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ஸோ கைஸ், நம்ம வண்டியில் இப்போ கேலிப்பர் பெயிண்ட் அடிச்சுட்டு ஜாகுவாரில். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரில் வந்து மேட்டில் அடிச்சிட்டோம், மிச்சதெல்லாம் காஸ்ல அடிச்சிருக்கோம். இதை வந்து திரும்ப மேட்டில் மாற்றலாமா இல்லையான்ற ஒரு டவுட்டில் இருக்கும். கடைசியாக ஃபைனலாக பார்த்துட்டு பண்ணலான்னு இருக்கும். ஏன்னா மேட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக நல்லா தெரியுது, கிளாஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியுது. அதனால் பார்ப்போம் எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியாக அதை டிசைட் பண்ணலான்னு இருக்கும். கிட்டு மாட்டியாச்சு. ஸோ வண்டி வந்து மிச்சம் எல்லாம் அப்படியே மாட்டியாச்சு, கரெக்டான மாதிரியே டோர் பேட்லேருந்து எல்லாமே. கேலிப்பர் ரெட் அடிச்சிட்டோம்.
ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளால வீடியோ போடாமல் அந்த வண்டி முடிச்ச ஒரு 5-6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்களால் ஃபைனல் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வண்டி இப்போ தான் வந்தது கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ அதான் ஃபைனல் வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வண்டி பார்த்துக்குங்க, இது வண்டி டெலிவரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 மந்த் ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் ஃபைனல் வீடியோ எடுத்திருக்கோம். வண்டி கஸ்டமர் ரெகுலராக ஓட்டிட்டு இருக்காரு, வேற ஒரு சஸ்பென்ஷன் வேலைக்காக வந்துச்சு. ஸோ அதனால அப்படியே ஃபைனல் வீடியோ எடுத்துலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக பண்ணோம். இதில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பம்பர் மாற்றிட்டோம். இதெல்லாம் பிளாக் கலர் மாற்றிருக்கோம். இது மேட் பிளாக். அது மட்டும் இல்லாமல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா ப்ரூக்ளின் கிரே மெட்டாலிக் சொல்லுவாங்க. சோ இந்த வண்டியை நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த கலர் சூஸ் பண்ண காரணம் என்னன்னா, பாக்கும்போது அப்படியே ஓய் கலர் மாதிரியே இருக்கும். எதுவுமே பெருசா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரியே தெரியாது. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கலர் அடிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த கலர் பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் கூட நல்லா ஆப்டா போயிருந்தது. சோ அலாய் வீல்ஸும் சில்வர்லயே அடிச்சிட்டோம். ரியர்ல காமிக்கிறேன். சோ ரியர்லயும் பாத்தீங்கன்னா பம்பர் பின்னாடி வர பீஸ் சோ இது மாறிடுச்சு. ஸோ இது மாறிடும். ஃப்ரண்ட்ல கிட்டு இது ஃபுல்லாக போட்டு கஸ்டமர் ஆர்டிஓலையும் பேர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ வண்டி இப்போதைக்கு ரெடி. வேற வேலைக்காக வந்துச்சு, அந்த வேலையை முடிச்சாச்சு. பார்த்துக்குங்க வண்டியோட கிளியர். இதில் பெருசாலாம் எதுவும் வேற எதுவும் பண்ணல நினைக்கிறேன். செராமிக் கோட்டிங் எதுவும் போடல. ஒரு 6-7 மந்த் ஓல்ட் கார் பெயிண்ட் பண்ணி இன்னும் ஷைனிங் லேக்கர் இருக்கு. ஜஸ்ட் வாஷிங் தான் பண்ணிருக்கோம், வேற எதுவும் பண்ணல. எப்படி இருக்குன்றது பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட்ல கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.